உங்கள் அப்பா ஒரு பைத்தியக்காரன், கடைசியில் நம்மளை பைத்தியக்காரி வைக்கிறாங்க. போயிட்டானம்மா. டேய் என்ன அதுக்குள்ள கிளம்பிட்டியா? போ. ஏன்ப்பா வர்றதுக்கு இவ்வளோ லேட் பண்ணீங்க? என்னடா நீ உங்க அம்மா மாதிரியே பேசுற, வாங்கிட்டு வர வேணாமா? வா. போப்பா போப்பா, நீ தான் சமைக்கணும் போல. அம்மா மேலே செம்ம கோவத்தில் இருக்கு. செத்த நீ போ, போயிட்டு வர. சே, நீ எப்படியாவது லீவ் போட்டுடலான்னு பார்த்தா அம்மாவே என்னை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. மேக்ஸ் டெஸ்ட் வேறு இருக்கு, என்ன பண்ண போனேன்னு தெரியல. இதில் இந்த மொட்டை முண்டை வேறு அரிக்குது எனக்கு. ஐயோ போனா பக்தர் களி மாதிரி ஆடுவானே, நம்ம பேசவே விட மாட்டான். சரி ஏங்க இன்னைக்கு வந்தீங்க? நாளைக்கு வர வேண்டியது தானே? ஏய் என்னடி எப்போ போனீங்க? இவ்வளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஏண்டி வாங்கிட்டு வர வேணாமா? அங்கே எவ்வளோ பார்த்துட்டு பள்ளி வச்சுக்கிட்டு இருப்பீங்களா? யாருக்கு தெரியும்? இந்த மாதிரி பேசாத உங்கள்கிட்ட பல டைம் சொல்லிட்டேன். கொடுங்க, ஏதாவது சொன்ன போதுமே மூக்குக்கு மேலே உங்களுக்கு கோவம் மட்டும் வந்து. உங்க அப்பா நான் கடை வச்சிருக்கான், போனே வாங்கிட்டு இருக்கு. எங்கள் அப்பா இருக்கணும்னா உங்களுக்கு தூக்கமே வராது. வீட்லயே நான் ஒருத்தன் தான் வேலைக்கு போறேன். நானும் வேலைக்கு போனா கிளு கிளுன்னு இருக்கும். இப்போ என்ன நான் வேலைக்கு போகணும் குத்தி காட்டுறீங்களா? ஐயோ சாமி விடு, எனக்கு வேலைக்கு டைம் ஆச்சு, நான் போறேன். நீ என்னமோ பண்ணு. நான் ஏதாச்சும் பேசினா போதுமே உங்களுக்கு பொறுக்காதே. இங்க பாரு, எனக்கு வேலைக்கு டைம் ஆச்சு. நீ பாடு தனியா பேசிட்டு நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். மனுஷங்கிட்ட பேச முடியும், உங்கள்கிட்ட பேச முடியும். சரி குளிச்சுட்டு வாங்க, சாப்பிடலாம். ஏய் என்னங்க? ஷர்ட் அயன் பண்ணே இல்லையா? ஐயோ மறந்துட்டேங்க, சாரிங்க. வாய் மட்டும் வண்டலூர் ஜூ வரைக்கும் போதில்ல, ஒரு வேலை உருட்டே செய்யற நீ. ஏன் ஒரு நாள் அயன் பண்ணாம ட்ரெஸ் போட்டா நீங்க போட மாட்டீங்களா? நான் உண்மை பட்டிக்காரன் நினைச்சிட்டியா? அங்கே எவ்வளவு டீசெண்டா வரும் தெரியுமா? இன்னொரு டைம் என்னை பட்டிக்காடு நீங்க அப்படியே குத்திடுவேன் பாத்துக்கோங்க. நீ குத்துனாலும் குத்திடுவ. நீ போ சாமி, நீ என்னமோ பண்ணு. ஏங்க சாப்பிட்டு போங்க. அதான் அவன் டைம் ஆச்சு. இருங்க சாப்பிடாச்சும் எடுத்துக்கலாம். உள்ளே 2 முட்டை வச்சிருக்கேன், சரிங்களா? இவ்வளோ பெரிய வாட்ஸ்அப் போடணுமா? ஏங்க கம்மியாக தானே போட்டிருக்கேன், வாங்கி ஓப்பன் பண்ணுங்க. பார்த்து பத்திரமா சாப்பிடுங்க, மறந்துடாங்க. பார்த்து பத்திரமா செய்யுங்க. சரி போயிட்டுறேன், பார்த்துடு. சரிங்க சரிங்க, பாய். பாய் ஒரு கேடு குரங்கு. சாவி வாங்கிட்டேன். வேற போன நச நச பண்ணுறானே. சரி ஃபோன் பண்ணுவோம். ஹலோ, ஏய் சாவி விட்டுறேன்ட்டேன், எடுத்துட்டு வா. எங்க பைக் ஓட்டுறாளுக்கு சாவி கூட ஞாபகமாக வச்சுக்க மாட்டீங்களா? வாங்க வந்து மேலே வந்து எடுத்துகிட்டு போங்க. வச்சு தொலை, நானே வந்து தொலைகிறேன். எனக்கு அந்த வாட்ச் இருக்கு பாரு, காரணம். கீழே போயிட்டு வரக்குள்ள எப்படி தின்றுருக்கா பாரு, நல்லா புல்டோசர் மாதிரி. ஆனால் உங்கள் வீட்டிலேருந்து வந்தப்போ இப்படி இருந்தேன், இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நல்லா இப்படி ஆகிட்டேன். தின்னு. சாவி கூட எடுத்து தர மாட்டேன்டா. ஏண்டி மொத்த சாரி தின்னுட்டியா? ஏங்க இருக்குங்க, அங்கே கொஞ்சம் தாங்க போட்டு வந்தேன். உன் தட்டில் தான் மொத்தமாக இருக்கு. தண்ணி எடுத்துட்டு வாங்க. அது ஒன்று தான் கேடுதா? இது விக்கி செத்து வந்துடாத. நீங்கள் வர்றதுக்குள்ளேயே அடைச்சிருங்க. குடி. மெதுவா மெதுவா. கொஞ்சம் குழம்பு ஊற்றிட்டாங்க. விஷம் ஊற்றி எடுத்துட்டுமா? நானே ஊற்றி, நீங்கள் போங்க. அது சரி, சாவி எடுத்துட்டேன், நான் போயிட்டு வரேன். சரி, மொத்தத்தை தின்னுட்டு நல்லா தூங்கு. என்ன ஏதாவது சொல்லணும்னா உங்களுக்கு தூக்கமே வராது. கோகிலா, அடி கோகிலா. சொல்லுங்க நயன்தாராக்கா. என்னடி பண்ற வீட்டுக்குள்ளேயே? வேலை செஞ்சுட்டு இருக்கேங்க்கா. இல்லை, காலையிலேயே நாய் மாதிரி கத்திட்டு இருப்பியே, என்னடா சத்தத்தையே காணுமேன்னு பார்த்தேன்.
டென்ஷன் ஆகாதீங்கக்கா. காலிலேருந்து எல்லா வேலையும் செய்கிறேன், முடியவே மாட்டேங்குது. என் வீட்டுக்காரர் ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிறேன். ஏண்டி அவர் வேலைக்கு தானடி போறாரு? ஆமாக்கா. நீ வீட்டில் சும்மா தானே இருக்க, நீ வேலை செஞ்சா என்ன ஆயிருப்போது உனக்கு? அக்கா டென்ஷன் ஆயிரும், என்கிட்ட பேசாதீங்க. ஏய் பாடி, சும்மா தமாஸ் பண்ணாலும் சீரியஸ் ஆகிக்கிறா. அக்கா உங்களுக்கு விஷயம் தெரியுமா? என்னடி? நேற்று திலோத்தமா இருக்காள, ஆமா. அவன் புருஷன் கூட நெக்லஸ் எடுக்க போனாக்கா. நெக்லஸா? ஆமாம், நடிக்காதீங்க. உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் அவளும் ஒன்றுக்குள்ளே ஒன்று நடிப்பீங்க அப்படியே. ஏய் சத்தியமா தெரியாது, எங்கிட்டயே மறைச்சிட்டா பாரு. அக்கா நீங்கள் எதுவும் போய் கேட்டுறாதீங்க இப்போதைக்கு. நான் போய் கேட்க முடியாது, ஒன்றும் இல்லை. நீ கம்முன்னு இருங்க. நீங்கள் இப்போ போய் கேட்டிங்கன்னு வச்சுக்க, நான் தான் சொன்னேன்னு தெரிஞ்சு. ஏன்னா அவள் கடையிலேருந்து வெளியே வரப்போ நானே என் புருஷன் நேற்று காய்கறி வாங்க போனோம். அப்போ பார்த்துட்டாங்க, நான் தான் சொன்னேன்னு சொல்லிடுவாங்க. ஏய் நீ சொன்னதை சொல்ல மாட்டேன், நீ அப்படியே பேச்சு வாக்கில் கேட்டு பார்க்குறேன். அக்கா கம்முன்னு இருங்க. திலோத்தமா அவள் டிகிரி முடிச்சிருக்கா, கண்டுபிடிச்சிருவாங்க. சரி விடுடி, யார்கிட்டயும் கேட்கல, எதுவுமே தெரியல. சரி விடுங்க, கேட்டுறாதீங்க. சரி எனக்கு வீட்டில் நிறைய வேலை இருக்கு, நான் போயிட்டு எனக்கா. சரிடி பாரு. சரி அப்புறம் வரேன் நான். சரிங்களா? சரி சரி. நானும் என் புருஷனுக்கு இன்னைக்கு இன்னும் அனுப்பல, நீ லீவ் போட்டாப்ல ஏதாவது வாங்கிட்டு வந்து. போயிட்டேங்க, நீங்கள் போங்க. பேசிக்கிட்டே இருப்பீங்க லொட லொடன்னு. போங்க. சரி உங்கள் புருஷன் உங்களை தேட மாட்டாரா? சரி நீங்கள் போற, நீ சும்மா இனியே தோணுன்னு திட்டுவா. போயிட்டு அப்புறம் வாங்க, வீட்டில் வேலை இருக்கு, முடிச்சுட்டு அப்புறம் வரேன். சரி. ஏய் கோகிலா போங்கக்கா. சிரிப்பு ஆகுறது. போங்கக்கா, நீங்க நல்லா இருக்க சொல்லிவிட்டேன். சரி நீ போற. திருப்பி வந்தீங்க, நல்லா இருக்க. ஐயோ நான் போறேங்க. நயன்தாரா அக்கா வேற பேசினா பேசிக்கிட்டே இருக்கும். பேசி பேசி தொண்டையே வறண்டுருச்சு எனக்கு. எப்படித்தான் புருஷன் கூட இருக்காரு, லொடன் பேசிக்கிட்டே இருக்கு சாமி.